ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமார். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளச்சேரிக்கு வந்திருக்கோம். வேளச்சேரியில் இருக்கக்கூடிய மக்களோட ஆதரவு யாருக்கு, யார் அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எதனால் அவங்கள ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்க போகிறோம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் 2026 எலெக்ஷனில் உங்களோட ஆதரவு யாருக்குண்ணா? என்னுடைய ஆதரவு எடப்பாடி. எடப்பாடி தான். விஜய் தான் வர்றோம். டிஎம்கே. எங்கள் ஆள் தான் ஸ்டாலின். விஜய் தான் போடுதான். இப்போ விஜய் தான் போட போகிறோம். ஆதரவு என்ன விஜய் தான். விஜய்க்கு. விஜய் தான். நாம் தமிழர் தான் இப்போ வரைக்கும் நான் பண்ணுற பிளான் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் விஜயனா தானே. ஆதரவு ஸ்டாலின் தான். டிஎம்கே தான் நான் ஓட்டு போடுவேன். பிஜேபி ஸ்டாலின் கண்டிப்பாக டிவி கேட்குதான். விஜய்க்குமா? எங்களுடைய ஆதரவு வந்து டிஎம்கே தான். பிஜேபிக்கு சார். பிஜேபி டிவி கேக்கு தான் ப்ரோ. பிஜேபி டிவி கேக் போடலாம் அந்த கம்பு. டிவிகே கண்டிப்பாக தளபதி டிவிகே விஜய் தான். டிவிகே தான். டிஎம்கே தான். நமக்கு டிஎம்கே தான் ப்ரோ. டிஎம்கே தான். டிஎம்கே தான் மேலே. ஏடிஎம்கே தான் ஓட்டு போடணும். என்னோட ஆதரவு பிஜேபிக்கு. ப்ராபர்லி புதுசாக வந்த நடிகராக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். விஜய். டிஎம்கே. விஜய்க்கு தான் போடுவேன். டிஎம்கே தான். திமுகவுக்கு தான். நான் எப்பவுமே திமுக. ஏடிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதனால் எடப்பாடி அவர்களை ஆதரிக்கிறீங்க? கொரோனா டைம்ல நல்லா ஆட்சி பண்ணாரு. விலைவாசிலாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக தான் இருந்தது. மெயினாக கொள்ளை அராஜகம் அதெல்லாம் ஜாஸ்தி இல்லை. நல்லா ஆட்சி கொண்டாடுவார், நல்லா போய் செய்வார். அராஜகமாக எதுவும் இல்லாமல் இவங்க மாதிரி அராஜகம் பண்ண மாதிரி இருக்க மாட்டாங்க. இவங்க கட்சிக்காரங்க பூரா அராஜகம் பண்ணாங்க. அவங்க ஒரு இது இல்லாமல் ஆட்டோ தொழில் எல்லாமே பாதிக்கணும். எல்லாம் இல்லாமல் ஆட்டோக்காரங்களும் எதுவும் செய்கிறது கிடையாது. இவங்க நாங்கள் அப்பத்துலேருந்து எனக்கு நினைவு தெரிஞ்சிலேருந்து நான் டிஎம்கே தான். அதனால் டிஎம்கே. ஏன் அவங்க 2 பேரும் போட்டு என்ன பண்ணாங்க? அவங்க 2 பேரும் போட்டு என்ன பண்ணாங்க? மாற்றி ஆண்டுங்கிறாங்க. யாரும் வரக்கூடாதுங்க. ஏன் அவங்க ஆளணும்? மாற்றமாக ஒரு ஆள் வரட்டும். அவங்க என்ன தான் பண்ணணும்னு பார்ப்போமே. எதனாலனா இப்போ பார்த்தல உதயசூரியன் என்ன பண்ணுது எங்களை சும்மா ஃபிலிம் போட்டுனுக்குறாரு அவர் எல்லாத்துக்கும். அப்படி இப்படி இதை செய்கிற அதை இப்போ எவ்வளோ விளம்பரம் கொடுக்குறாரு அவர். அந்த விளம்பரம்லாம் நம்பி போட்டுருவாங்களா? ஆனால் விஜய் வந்தால் நல்லது செய்வாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு படம் நடித்தா 2000 இது 2 கோடி 200 கோடி 220 கோடி நான் சம்பாரிச்சு நின்றுக்குவேன். நம்மக்கிட்ட இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது, நம்ம ரசிகர்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால் அவர் இந்த எலெக்ஷன் இறங்கினா தான் நம்ம ரசிகர்களுக்கு அந்த ஆதரவை தர முடியும் அப்படின்னு. புதுசாக வராதுல்ல, அதனால தான். ஒரு தலைவனை உள்ளே கொண்டு போகணும். ஒரு டீமை எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு இருக்கணும். அது இன்னும் பண்ணலை. ஏன்னா இப்போ அவங்களும் தப்பு சொல்லலை. ஏன்னா 2 வருஷம் தான் ஆகுது. இருக்க லேர்ன் பண்ணிக்கணும். இப்போ புது தலைவர்கள்லாம் செகண்ட் ஹேட் தலைவர்லாம் வந்திருக்காங்க. அதர் கட்சியிலேருந்து மற்ற கட்சியிலேருந்து. அதை அவங்களோட பிளான் கொடுத்து அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணி கொண்டு போகணும். அவங்களுடைய தொண்டர்களையும் சரி, ரசிகராக இருந்து தொண்டர்களை மாறினவங்களும் சரி. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழக மக்களுக்கு நல்லது செய்வார்னா. எல்லாருக்கும் லேடிஸ் எல்லாருமே ஒரு அறிவிச்சார்ல மகளிர் தீர்வுக்கோசம் செம்ம திட்டம். அதெல்லாம் அந்தமாரி உண்மையான ஆட்சியில் இனிமேல் யாருமே பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் அண்ணன் சொல்லிக்கிறார். இனிமேட்டு அவர் தான் எல்லாமே நல்லது பண்ணுவார். எதனால டிஎம்கேவை ஆதரிக்கிறீங்க? நல்லா இருக்குது ஆட்சி, நல்லா சுமூகமாக இருக்குது. எல்லாருக்கும் நல்லா பாதுகாப்பு இருக்குது. எல்லாருக்கும் இதாக இருக்குது. அது இல்லை, அவங்க இப்போ ஆல்ரெடி எல்லாமே ரெகுலராக இது பண்ணுறாங்க. இவர் புதுசாக வராரு. இப்போ மேல் இடத்துல இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா இவருக்கு போட்டால் தான் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் மாதிரி தோணுது. விஜய்க்கு போட்டோன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு அவர் கற்றுக்கிறதுக்கே நாளாகும். ஆனால் அவருக்கு ஆதரவு தெரியக்கூடாதுன்னு சொல்ல. என் வீட்டில் ஒரு 2 பேர் இருக்காங்க அவருக்கு ஆதரவு. என்னுடைய ஓட்டு ஸ்டாலின் தான். மாற்றம் வேணுன்றதுக்காக தான். நாம் தமிழர் கட்சி ஒரு சைடு மாற்றம் நாங்கள் இல்லை, போன வருஷம் அவங்களுக்கு தான் போட்டது. அவங்க கொஞ்சம் கட்சி சரியில்லை, மாற்றி பேசுகிறாங்க. பேசினது திரும்ப மாற்றி பேசுகிறதால அந்த கட்சிக்கு போகிறதால புதுசாக தான் ஒரு மாற்றங்கள் உருவாகன்றதுக்காக அவருக்கு போடுறோம். இல்லை, இன்றைக்கி ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் அருமையான திட்டங்கள்லாம் எடுத்துன்னு வந்திருக்காரு. அந்த திட்டங்கள் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எல்லா சமூகத்துக்கும் நல்லது. இன்னொன்னா எங்கள் சமூகம் இங்கே இப்போ இவர் ஆட்சியில் சமூகத்தில் எந்த இதுவும் இல்லை, பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே நல்லா போகுது. இன்னொன்று என்னன்னா மகளிருக்கெல்லாம் நல்ல திட்டங்கள்லாம் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. மோடி கவர்மெண்ட் இங்கே வரணும். ஏன்னா இப்போ இங்கே திமுகவில் 4.5 லட்சம் கோடி இருந்த கடனை 10 லட்சம் கோடி ஆக்கிட்டாரு. 5 வருஷத்தில் கடன் வாங்கி 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 மக்களுக்கு கொடுத்துட்டே இருந்தா. ஸோ மக்களுக்கு, பாமர மக்களுக்கு அது தெரியாது, படித்தவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி இலவசம் கொடுத்து இந்த எலெக்ஷன் சமயத்தில் மக்களை கவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுவும் முடியாது. தேசிய கட்சி நல்லா பண்ணுறாங்க. நல்லா நிறைய திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. நல்லா ரோடு போடுறது,
நிறைய திட்டங்கள், இந்த காப்பீடு திட்டம், அப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து சின்ன குழந்தைகளுக்கு வந்து இந்த செல்வ மகள் திட்டம், இந்த மாதிரி திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பிஜேபிக்கு ஒரு சேஞ்ச் வேணும் தான். இப்போது இத்தனை வருஷமாக ஒருத்தவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி வாய்ப்பு கொடுத்துட்டோம், நாங்கள் ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரில. ஊழலும் எல்லாமே அதிகமாகிட்டு தான் போகுது. இப்போ வந்து எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக் செட்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எல்லாமே வேஸ்ட்டுன்னு தான் தோணுது. இப்போ என்னென்னா அவங்க பண்ண தப்பெல்லாம் மறைக்கிறதுக்காக இப்போ எல்லாத்தையும் நல்லது பண்ணுற மாதிரி தோணுது. ஸோ ஒரு சேஞ்ச் வந்தால் நிறைய சேஞ்ச் வரும் அப்படின்னு ஒரு அவங்க இருந்தால் தான் ஹிந்துஸ் இந்தியாவில் இருக்க முடியும் அப்படின்றதுனால. ப்ரோ ஆல்ரெடி நம்ம 2 கட்சியை பார்த்துட்டோம், சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ நியூவாக வராங்க, நியூவாக வரவங்களுக்கு இது கொடுப்போமே. ஏன்னா ஆல்ரெடி எப்படி நடக்குது, எப்படி வந்து ஆட்சி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ நியூவாக வரவங்களுக்கு கொடுத்தா என்ன தப்புன்னு கேட்குறேன். ஏன்னா போன டைம் சீமானுக்கு போட்டோம், இந்த டைம் டிவிக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா இவங்களை ஏடிஎம்கே டிஎம்கேவே இருந்தாலுமே அவங்களுக்குமே நியூவாக வரும்போது நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், இவங்களுக்கும் ஏன் கொடுக்கக்கூடாது? அதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். தேங்க்யூ ப்ரோ. முதல் தடவையாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறக்காண்டி அவருடைய ஆட்சி நல்லா அமைய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இருக்கிற 2 இது டிஎம்கே கட்சி அது ஏடிஎம்கேவும் வந்து ஒரு இதுவும் பண்ணவே இல்லை. ஸோ அதனால புதுசாக தளபதி வந்திருக்காரு, அவருக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக. என் ஃபேன் எனக்கு பிடிக்கும் அவர், அதனால டிவிகே போகலாம். புதுசாக ஒருத்தர் வராருன்னா அவர் நிறையா பண்ணுவார். அதான் மக்கள் ஆல்ரெடி நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு கொடுத்தா அவங்க பண்ணுவாங்க. அது இல்லாமல் இப்போ உதயநிதி ஸ்டாலினோட வந்திருக்காரு, ஸோ பெட்டராக பண்ணுவார்னு நினைக்கிறேன். எப்போதுமே டிஎம்கே தான், ஆரம்பத்துலேருந்து இப்போ முடிவு வரைக்கும் டிஎம்கே தான் நம்ம ஓட்டு போடுவோம். என்ன சட்ட ஒழுங்கு சரியில்லை, ரோடு போடல, அங்கே எங்கே பார்த்தாலும் குண்டு குடுமையாக கிடக்குது. இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொன்னாங்க, எதுவும் செய்யலை. கடைசியில் பார்த்தா மக்களை வந்து நிரந்தரமாக வாழ முடியல. ஏன்னா அவங்க ஆட்சி பண்ணுற ஸ்டேட்ஸ் எல்லாம் நல்லா வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் யூபி பயங்கரமான மாறுதல்கள் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட் வேணும். தவறுகளை தட்டி கேட்குற கவர்மெண்ட்டாக இருக்கணும், தவறே செய்கிற கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து புதுசாக வந்திருக்காரு, கண்டிப்பாக வந்து கரப்டாக இல்லை கரப்ஷன் பண்ணுறதுக்கான எந்த வாய்ப்பும் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நம்புகிறோம். இப்படி தான் பல பேர் நம்பியிருக்கோம், இவரும் நம்புவோம். புதுசாக ஒருத்தர் வேறு இருக்குல்ல, தமிழ்நாட்டில் பிறந்தவன் தமிழ்நாட்டுக்கு தான் ஆளணும். ஆக்சுவலாக அவரோட திங்கிங் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ மக்களுக்கு அவர் நிறைய நிறைய செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, அவர் என்னடா சொல்கிறாரு, என்னடா செய்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். இப்போதைக்கு இருக்கிறதுலே ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸாக அவங்க தான் இருக்காங்க. அண்ட் ஒரு திராவிடியன் மூமெண்ட் அந்த தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற நிலைமை இப்படியே சஸ்டெயின் ஆகிறது வந்து டிஎம்கே வந்தால் தான் இருக்கும்னு தோணுது. ஸோ வி டோன்ட் வாண்ட் சென்டர் இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஸ்டேட். ஸோ அதை வந்துட்டு டிஎம்கேல மட்டும்தான் பண்ண முடியும். எப்பவும் எங்கள் அப்பா காலத்தில் வந்து திமுக தான். ஸ்டாலின் எனக்கு பிடிக்கும். ஏடிஎம்கேனா போலீஸ் கண்ட்ரோலு நல்லா இருக்கும், டிபார்ட்மெண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, போலீஸ் கண்ட்ரோல் நல்லா இருக்கும், எல்லா இதுலேயுமே பாதுகாப்பு இருக்கும். அதனால் அதுதான் வரும்னு மக்களும் நம்புகிறாங்க, பார்ப்போம். விஜய் அவர்கள் மீது நிறைய விமர்சனங்கள்லாம் வருதுல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அது வந்து தேவை கிடையாது நம்மளுக்குலாம். அவனு வந்து சொல்லியிருந்தா இருப்பானுங்க. நம்மளை பொறுத்தவரைக்கும் எங்கள் அண்ணன் தான் புரியுதுங்களா. வாய்ப்பு கண்டிப்பாக எங்கள் அண்ணனுக்கு தான், விஜய் அண்ணனுக்கு தான். ஏன்னா நான் வந்து ஆட்டோ தொழிலாளி நான் புரியுதுங்களா. என்ன நான் கஸ்டமருக்கு நான் கேட்கும் போது ஒரு கஸ்டமர் நான் கேட்பேன், யாருக்குமா நீங்கள் போடுங்கன்னு, விஜய் அண்ணனுக்கு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து விஜய் அண்ணன் வந்து இந்த அளவுக்கு வந்து அவர் வந்து பணம் கோடிக்கணக்கான பணம் இருக்குது, அது அப்பாற்பட்ட விஷயம். அதெல்லாம் விட்டு போட்டு மக்களுக்கோசம் வராதுன்னா எதுக்கு? நல்ல பணம் தானே. இப்போ உங்களுக்கு எங்களுக்கு நல்லது பணம் தானே வராரு, புரியுதுங்களா. அதனால எங்கள் ஓட்டு விஜய் அண்ணன் தான். ஓகே, நான் விஜய் அவர்கள் மீது நிறைய விமர்சனம் வைக்கிறாங்களா, அதை எப்படி பார்க்குறீங்க? அது என்ன இருந்தாலும் அது எல்லாரும் வந்தால் நம்மளோட வெளியே வந்தால் நமக்கு தான் விமர்சனம் வைப்பாங்க, புது வேலையிலேருந்து எல்லாருமே வைப்பாங்க. அதெல்லாம் கடந்து வர்றது தான் ஒருத்தருடைய வெற்றி. புதுசாக யாருன்னா ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்களை அடிக்கிறது தான் நம்ம வேலை. அதெல்லாம் அடிக்கிறாங்க போட்டு, எவ்வளோ அடிக்கிறாங்களோ அடிக்கிட்டோம், வருவார் அவர். எல்லாமே டிஎம்கே ஆளுங்கட்சியோட இதுதான் கண்டிப்பாக. ஓகே, புதுசாக ஒருத்தர் வரானே நம்மளை இது பண்ணுறவானா, நம்மளால இதுக்கப்புறம் வர முடியாதோ அப்படின்ற ஒரு இதுதான் கான்செப்ட். நமக்கு சொல்கிறவங்க சொல்லி தான் இருப்பாங்க, நம்ம என்ன பண்ண முடியாது. இப்போ அவர் மேலே நிறைய விமர்சனம்லாம் வைக்கிறாங்களே விஜய் மேலே, எதுனா வச்சுட்டு போட்டோம். ஓகே தேங்க்யூ. எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். ஓகே தேங்க்யூ.